श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுல விபரீதம் பிரவೃತ್ತಿ தர்மம் நிவர்த்தி தர்மம் இப்படி பிரம்ம வித்யை என்ன, அந்த பிரம்ம வித்தியில அங்கங்கள்லாம் எது எது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்லி மோட்ச உபாயத்தினுடைய ஒரு நிலைய வரும் முடிச்சு வச்சுட்டார். அதனுடைய அங்கங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 10 ஸ்லோகமா அற்புதமா சாதிச்சுட்டார். அதன் பிறகு வேற ஒரு விஷயம் வருது. இதுக்கு முன்னாடி 27வது ஸ்லோகம் 28வது ஸ்லோகங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன சாதிச்சாருன்னா, இத மாதிரி நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சம் இருக்கா இல்லையா? நித்திய சம்சாரிகள் இல்லைன்றதுதான் தேசியனுடைய திருவுள்ளம். அதனால நித்திய சம்சாரிகள் இருக்காளா இல்லையா அப்படின்னா விசாரிச்சு 2 பட்சம், நித்திய சம்சாரி ஒத்துண்டா தோஷம் என்ன, நித்திய சம்சாரிய ஒத்துக்கலைன்னு என்ன தோஷம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அங்க விவரமா சாதிச்சார். அதுல சுவாமியினுடைய திருவுள்ளம் நித்திய சம்சாரிங்கிறது தேவையில்லை, இது நித்திய சம்சாரின்றதே கிடையாது அப்படின்றதுதான் சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, அதிகார சங்கிரகத்துல சுவாமி சொல்லும் பொழுது அந்தனர் அந்தியர் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிருக்க. பிரதம வர்ணத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்திம வரிய பர்யந்தம் எல்லா வர்ணத்துக்கும் மோட்சம் உண்டு. காரணம், பிரபத்தி சர்வாதிகாரிகம், அனைத்து பேரையும் அதிகாரத்தை உடையது, அனைத்து பேருக்கும் அதிகாரம் உண்டு பிரபத்தியில. அதனால இவாளுக்குதான் உண்டு, அவளுக்கு இல்லைன்றது கிடையாது. வழுத்தூர் ஆண்டவன், செம்பரை ஆண்டவன் இவாளெல்லாம் காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது பாம்பு கேட்டுன்றதுன்னுட்டு அந்த பாம்புக்கு சரணாகதி பண்ணி வச்சதாக கேள்விப்படுறோம். அதனால இவா சரணாகதி எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு இல்லையோ சரணாகதியில. அதனால அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுனால எல்லாருக்கும் உண்டு. அதனால மோட்சத்துக்கு அருகதை யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டாக்க எல்லாருக்கும் உண்டு அப்படின்றதுதான் பிரதானம். அப்போ விரோதம் வரும். இந்த மாதிரி ஒத்துனாக்க விரோதம் வருது. என்ன விரோதம்னா, அபசூத்ராதிகரணத்துல சூத்ராளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிருக்கிறதுனால இங்க எல்லாருக்கும் உண்டுன்னு வந்துட்டாக்கா எப்படி அப்படின்னு கேள்வி. அதுக்கு நிறைய இதெல்லாம் பிரமாணங்கள்லாம் காமிச்சு எப்படி எது யாராருக்கு எப்படி வரும் அப்படின்றத இங்க நிரூபிக்க போற. பொதுவாக வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்றது நம்ம சித்தாந்தம். சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படின்றது தன்னுடைய வேத பாகத்தை அத்தியனம் பண்ணியே ஆகணும் எல்லாரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போகுது. அதனால வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லிட்டாக்க அப்போ ஒரு கேள்வி வரும், வேதாத்தியனம் யார் பண்ணணும்? தன்னுடைய சாக்கையே பண்ணணும் அப்படின்னா யார் பண்ணணும்னா, யாருக்கு வேதாத்தியனத்துல அதிகாரம் உண்டோ அவ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ இந்த விதி இருக்கு பாருங்க, சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதி எதிர்பார்க்கறது என்ன அத்தியனம் பண்ண போறவா யாரு, இந்த விதிக்கு விஷயமாகிறவா யாரு அப்படின்னு எதிர்பார்க்கறது இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்ற விதி. இதுக்கு பேர் அத்தியன விதி அப்படின்னு பேர். இந்த விதி எதிர்பார்க்கறது எனக்கு யார் அதிகாரி, என்ன அத்தியனம் பண்ண போறவா யாரு அப்படின்னு எதிர்பார்க்கறது. அதே மாதிரி ஒரு மாணவன், ஒரு குழந்தை பிறந்தது, கர்ப்பாஷ்டமத்துல 7 வயசு இருக்குச்சு, அவனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சிடணும், உபநயனம் பண்ணி
பிரம்மோபதேசம் பண்ணி வச்சோம். ஆனால் பிரகதாரண்ய உபநிஷத்துல 5 வயசுல பண்ணலான் இருக்கு. இப்ப இருக்கிற ஸ்ரீமத் ஐஷிங்கர் தன்னுடைய குமாரனுக்கு பூர்வாசிரமத்துல 5 வயசுல அத்தியனம் பண்ணி வச்சுட்டார், உபநயனம் பண்ணி வச்சுட்டார். உபநயனம் 5 வயசுல உபநயனம் பண்ணி வச்சு அந்த ராம்ஜின்னு தன்னுடைய திருக்குமாரனுக்கு அத்தியனமும் பண்ணி வச்சார். அத்தியாயா அந்த பிள்ளை இருக்க கேள்விப்பட்டிருக்கேன். அவரே ஐஷிங்கரை சாச்சிருக்கேன், 5 வயசுல நான் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு. ஏன்னா பிரகதாரண்ய உபநிஷத்துல பிரமாணம் இருக்கு, தர்மசாஸ்திரத்துல பெரிய நிபுணம் இந்த மகான். அதனால அவர் அதை பார்த்துட்டு அதுல இது மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டு நான் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு சாதிச்சிருக்கார் ஐஷிங்கர். அதனால இப்ப அத்தியன விதி எனக்கு யார் அதிகாரி அப்படின்னு எதிர்பார்க்கிறது. உபநயனம் பண்ண வித்தியார்த்தி இருக்கானே, அவன் என்ன எதிர்பார்க்கிறான், நான் உபநயனம் பண்ணிட்டீங்களே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஆக உபநயனம் பண்ணினவன் அத்தியனம் பண்றதுக்கு யோக்கியதையுடையவனாக இருக்கான். இது சாஸ்திர விதிகளை பார்சார் மிஸ்ரர் சொல்றார், மீமாம்சா கிரந்தம் அதுல சொல்றார். அதனால எவனொருவன் உபநயனம் பண்ணப்பட்டானோ அந்த வித்தியார்த்தி, அந்த மாணவன் எதிர்பார்க்கலாம் நான் என்ன பண்ணணும்னு. வேதாத்தியனத்தை பண்ணணும்னு சொல்ற விதியோ, இந்த விதி நான் இருக்கேன் விதி, எனக்கு யார் அதிகாரி அப்படின்னு எதிர்பார்க்கிறது. இந்த ரெண்டும் ஒன்னா சேரணும். உபநயனம் பண்ணப்பட்ட ஒரு மாணவன் பட்டு அத மாதிரி இந்த அத்தியன விதி, இது ரெண்டும் ஒண்ணுக்கு சமன்வயமாகி அது என்ன பண்றது அப்படின்னாக்க 2 பேருக்கும் சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணிடுறது. அதனால இந்த உபநயனம் பண்ணப்பட்டவன் அத்தியனம் பண்ணுகிறான். இப்ப உபநயனம் பண்ணப்பட்டவன் யார் அவன் அப்படின்னாக்க, வேத வாக்கியம் அது மாதிரி சூத்திரங்கள் எல்லாம் அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத தம் அத்தியாபயீத துவாதசே ராஜன்யம் ஷோடசே வைஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆக 8 வயசு பிராமணனுக்கு உபநயனம் பண்ணி அத்தியனம் பண்ணி வைக்கணும். ராஜாவுக்கோ ராஜகுமாரனுக்கு க்ஷத்திரியனுக்கு 12 வயசுல, இவனுக்கு 16 வயசுல வைஷ்யனுக்கு. அதனால இவ 3 பேரு தான் சிஷ்ட திரைவர்ணிகாள் அப்படின்னு பேர். இந்த சிஷ்ட திரைவர்ணிகாள்ன்றது யாருன்னாக்கா இவ 3 பேர் தான். இந்த 3 பேருக்கும் உபநயன சம்ஸ்காரத்தை சொல்றது ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள். அதை கொண்டு இவாளுக்கு உபநயனம் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ணி வச்சிடணும். ஆக யாருக்கு உபநயனம் அப்படின்னா சிஷ்ட திரைவர்ணிகாள். திரைவர்ணிகாள் 3 வர்ணங்களை சேர்ந்தவா. இவா யாருன்னாக்க பிராமணன், க்ஷத்திரியன், வைஷ்யன். இவாளுக்குதான் வேதாத்தியனம் சொல்லப்பட்டிருக்கு. இவா வேதாத்தியனம் பண்ணினான்னா அதோட பலன் என்ன அப்படின்னாக்க அக்னிஹோத்திர பலா வேதா அப்படின்னு நீதி சாஸ்திரம். வேதாத்தியனம் பண்ணதோட பலன் என்னன்னா அக்னிஹோத்திரம் பண்றதுதான். அதாவது வேதாத்தியனம் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் சாஸ்திரத்தையும் வாசிக்கணும், அதன் பிறகு விரதம் ஸ்நாதக விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் விவாகம் பண்ணிக்கணும். விவாகம் பண்ணின உடனே கிரகிணியோட சேர்ந்துட்டு வசந்த ருதுவுல இவன் கிரகிணியோட சேர்ந்துட்டு ஆதானம் பண்ணிக்கணும், அக்னியாதானம். அப்பதான் இவன் ஆகிதாக்னியா மாறிடுவான். அதனால வசந்த பிராமணம் பணியீத அந்த மாதிரி வசந்த ருத்துவோட தான் இவன் இது பண்ணணும். கிரீஷ்மே ராஜன்யம் அது மாதிரி இதுல சரத் ருதுல வைஷ்யன அப்படி சொல்றது. அந்த கிரமத்துல இவாளெல்லாம் வேதாத்தியனம், உபநயனம், வேதாத்தியனம், அதன் பிறகு ஆதானம் இதை பண்ணணும். இது ஆதானம் பண்ணினாக்க என்ன அர்த்தம், அக்னிஹோத்திர பலா வேதா. வேதாத்தியனம் பண்ணா, அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிட்டான், அவளோட சேர்ந்துட்டு ஆதானம் பண்ணிட்டான், பண்ணிட்டு அக்னிஹோத்திர ஹோமங்களை பண்ண ஆரம்பிச்சுடணும். நேற்றுலாம் பார்த்துமே நித்யாக்னிஹோத்திரம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடணும். இது நித்யாக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சுட்டான்னாக்க 40 சம்ஸ்காரங்கள், அதுல
எத்தனையோ யாகங்கள் பண்ணணும்னு சொல்றது. சோமயாகம், பசுவந்தேஷ்டி, இதெல்லாம் பண்ணணும். நிறைய பண்ணணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் எப்பொழுதும். இப்போ இதனால என்ன தெரிஞ்சது? இவனுக்குதான் அதிகாரம். பிராமண கஷத்திரிய வைஷ்யாலான 3 திரைவர்ணிகால் இருக்காளே, இவாளுக்குதான் இங்க அதிகாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இந்த அத்தியன விதியும் உபநயன விதியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த 3 வர்ணத்தவால இவரை நியமிச்சிடுறது. இவாளுக்குதான் உபநயனம் யாருக்கு இருக்கோ அவளுக்குதான் ஞானம் வருது. ஞானம் வந்துடுவே அவளாலதான் மோட்சார்த்தம் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு அபசூத்திராதிகரணத்துல சிரவணாத்யனார்த்த பிரதிஷேதாத், வேதத்தை கேட்க கூடாது, அதனால கேட்கவே கூடாதுன்னு அத்தியனம் பண்ணலாமா? அதுவும் கூடாத வாழ்லாம். ஸ்திரீகளுக்கும் அப்படிதான் சொல்றது. மகாபாகவதத்துல சொல்லும் பொழுது பாகவத புராணத்துல ஸ்திரீ சூத்ர துஜபந்தூணாம் திரையின ஸ்ருதி கோச்சரா, ஸ்திரீகள் சூத்ரால் துஜ பந்துக்கள் ஆபாசமா பிறந்தவா, இவாளுகள்லாம் திரையி வேதங்கள் ஸ்ருதி கோச்சரா, காதால கேட்கவே கூடாது. அதனால வியாசர் என்ன பண்ணேராம், மகாபாரதமாஞானம் முனினா கிருபையா கிருத்தம், மகாபாரத கேட்கட்டும் அவா அப்படின்னு தான், கேட்கட்டும் அவான்னு தான் சொல்றது. கேட்கட்டும் அவான்னு சொல்றதுக்கு இந்த பாகவத புராணம் சொல்றது. அதனாலதான் பரம கிருபையோட வியாசர் அனுகிரகிச்ச. ஆகையினால வேதாத்தியமே பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது, பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால அபசூத்திராதிகரணத்துல சூத்திரக்காரனும் பாஷ்யக்காரனும் சூத்ராளுக்கு அத்தியனம் பண்றதுலயோ பிரம்ம வித்தியைகள்லயோ அதிகாரமே கிடையாது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டா. நிறைய பிரமாணங்கள் காமிச்சுட்டு போயிட்டா. அப்படி இருக்கிறதுனால இதராளுக்குள்ள எப்படி சதுர்த்த வர்ணன் பஞ்சவர்ணன் இவாளுக்கெல்லாம் எப்படி எப்படி பண்ணலாம்? அவளுக்கெல்லாம் மோட்சம் வருமா வராதா? அப்படியானா மோட்சமே வராது, நித்திய சம்சாரிகள் வாழலாம் அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்க, எல்லாம் இருந்தா கூட திரைவர்ணிகாலுக்கு உண்டுன்னு சொன்னா கூட அவளுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா லோகத்துல பிறக்கிறவா எல்லாருமே மனுஷியால் தானே. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எவ்வளவு அழகா போறதுன்னு பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அவ்வளவு அற்புதமா எடுத்துன்னு போறா. எல்லாருக்கும் இந்த மோட்ச பிராப்திங்கிறது சொல்லப்படணும், சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியம். அது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யாருக்கு வேதத்திலேயோ சாஸ்திரங்கள்லயோ பிரம்ம வித்தியைகள்லயோ கர்மாக்கள்லயோ அதிகாரம் கிடையாதுன்னு இருக்குதோ அவன்னா என்ன பண்ணணும்னாக்க, தன்னுடைய வர்ண தர்மங்கள், தன்வர்ண தர்மம் அதை அனுஷ்டிக்கும். அது மட்டும் இல்லாம அஹிம்சா, அஹிம்சா ஹிம்சையே பண்ணக்கூடாது. வாக்காலையும் வாக் மனோ காயம், வாக்கு பேச்சினாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, மனசனாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, உடம்புனாலையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அஸ்தேயம் திருடக்கூடாது. அந்த மாதிரி பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம் அப்படின்னாக்கா கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை. பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீயோட சேர்றதுதான் கிரகஸ்தாசிரமம்னு அர்த்தம் இல்லை. சேர்ந்துட்டதுனாலேயே பிரம்மச்சரியம் போயிடும்னு அர்த்தம் இல்லை. அது சொல்லும் பொழுது தர்மசாஸ்திரங்கள்ல எந்தெந்த காலத்துல ஸ்திரீயோட சேரணும்னு சொல்றக்கோ அந்த சமயத்துல சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் பிரம்மச்சாரி தான். ஆனால் நிஷித்தமான தினங்கள்ல, ஒரு புண்ணிய தினங்கள், அமாவாஸ்யா, ஏகாதசி, மாதபிறப்பு, சிராத்தம், இத மாதிரி தினங்கள்ல போய் ஒருத்தன் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் ஆக்ஞா சேதி தர்ம சாஸ்திரத்துக்கு விரோதம் பண்ணிட்டான். அதனால அவனுக்கு பிரம்மச்சரியமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு கிரகஸ்தனா இருந்தா கூட நியத காலங்கள்ல
கிரகிணியோட சேரணும். அந்த கிரகிணியோட நியத காலங்கள்ல சேர்ந்தான்னாக்க அந்த சமயத்துல அவனுக்கு தோஷம் கிடையாது. அது அவனை சுடவே சுடாது. ஒரு ராஜா என்ன பண்றான், இது மகாபாரதத்துல வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஒரு ராஜா என்ன பண்றான்னாக்க எல்லாரும் யுத்தத்துக்கு வந்தே ஆகணும், வராத வாழ நெருப்புல தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அந்த சமயத்துலதான் அவன் கிரகணி ருதுமதி ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கா. ருது ஸ்நானம் அதாவது தீர்த்தாமாட்டு வந்திருக்கா. தீர்த்தாமாட்டு வந்தவ அவ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். தர்மசாஸ்திர பிரகாரம் ஸ்நானம் புஷ்பதியாகி ஸ்நானமானவோட வேறணும், நீ இது பண்ணக்கூடாது, ஏன்னா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு. இது தர்மசாஸ்திர நிஷித்தம். இது விட்டுட்டு போயிட்டாக்கா அவன் சரின்னு சொல்லிட்டு தங்கிடுறான். அதுக்கப்புறம் போறான், ராஜா போவோம், நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், நீ வரல, நீ அதனால நெருப்புல தூக்கி போட போறேன். ராஜா இத மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்குவேன். அவனும் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சு வந்தான், ஆனா ராஜ்யம் முக்கியம் அப்படின்னு சொன்னான். அவனை தூக்கி போட்டாக்க நெருப்பு அவனை ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அந்த பதிவிரத ஸ்திரீனுடைய விசேஷமான சக்தி அவோ இத மாதிரி பண்றான். அவருடைய சக்தி அவனை காப்பாத்துறது. அதனால ஏன்னா அது பிரம்மச்சரியம் மாதிரிதான், அதை அனுஷ்டிக்க வேண்டிய. ரகுவம்சத்துல திலீபன் அது மாதிரியே அட்டகாசமா பண்றான். இத மாதிரி தர்மசாஸ்திரங்கள் இப்படி சொல்றது. அது நமக்கு இல்லை, எல்லா ஜாதிகளுக்கும் உண்டு. இது என்னவோ அசிங்கமான விஷயம் இல்லை. அதனால அஹிம்சா, அஸ்தேயம், பிரம்மச்சரியம், பொறுமை, தயை இவைகள்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தர்மங்கள்லாம் அவனை ரட்சிக்கிறது. இதர ஜாதிக்காரனை கூட, சூத்ரா முதலானவாளை கூட அது ரட்சிச்சுட்டுனாக்க அவளுக்கு என்ன ஆகுதுன்னாக்க அடுத்த ஜென்மாவில பிராமண ஜென்மா பிறக்கும். இப்ப இதெல்லாம் விசாரம் பண்ற சுவாமி, பிராமண ஜென்மா பிறக்கும். அந்த பிராமண ஜென்மா கிடைச்சதுன்னாக்கா அதிலிருந்து அவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்சம். ரெண்டாவது, இந்த மாதிரி அஹிம்சாதிகள் எல்லாம் அனுஷ்டிச்சுட்டு, ஹிம்சை பண்ணாம, திருடாம, பிரம்மச்சரியத்தை காப்பாத்திட்டு, பொறுமையோட இருந்துட்டு, அந்த மாதிரி அவளுக்கு மீதி எல்லா ஜாதிகளுக்கும் இவன் இது பண்ணணும். அது என்னது, பரிச்சரியா, சுசுரூஷ பண்றது. இந்த மாதிரி சுசுரூஷ பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அதனாலையும் அவனுக்கு நல்ல ஜென்மா கிடைக்கும். மேல பிரபத்தி, பிரபத்தி பண்றது, சரணாகதி அனுஷ்டிச்சுறது. சரணாகதி அனுஷ்டிக்கிறான்னாக்க இவைகள்லாம் சதுர்த்த வர்ணனுக்கு சேர்ந்த தர்மங்கள். இந்த தர்மங்களை அவன் பண்ணினான்னாக்க அவா கூட எல்லா ஜனங்களையும், அதாவது திரைவர்ணிகால காட்டிலும் வேறுபட்ட இந்த ஜனங்கள்லாம் கூட மோட்சத்தை அடைஞ்சிடுவா. இவா திரைவர்ணிகால் எப்படி உத்தமகதியை அடைவாளோ அத மாதிரி அவளும் உத்தமகதியை அடைவாள். ஏற்கனவே சொன்னோம், சண்டாளன் ஜாதி ஜெண்டாளன். ஜாதி ஜெண்டாளன் அவனுடைய தர்மத்தை அவன் அனுஷ்டி சென்றிருக்கான். அவன் பசுமாட்டை அடிச்சு சாப்பிடுவான், அது அவனுடைய தர்மம். அது ஸ்வபச்சன் அப்படின்னு சொல்றது. அல்லது கவாசனாள், அவன்லாம் பசுமாட்டெல்லாம் சாப்பிடக்கூடியவான், அவன் தர்மம் அது. அவன் தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். ஆனால் பிராமணன் தாம் பண்ண வேண்டிய தர்மத்தை அனுஷ்டிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் கர்மஜண்டாலனா போயிடுவான். இப்படிப்பட்ட கர்மஜண்டாலனை போய் சாஸ்திரம் ஒத்துக்காது. ஆனால் இந்த இதரனே ஒழுங்கா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு, சுசூஷ பண்ணிட்டு, கைய கோப்பிண்டு, ஹிம்சை பண்ணாம அப்படி ஒழுங்கா இருந்தான்னாக்கா அவனுக்கும் மோட்சம் உண்டு. நாங்க திருப்பதி அப்படின்னு சொல்றது 35-37 வருஷம் முன்னாடி இங்க இருந்து பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல போற சமயத்துல 2 பாகவதாள் நம்ம சிவவைஷ்ணவாள் பரணதர்மன் எட்டு அவன் நாங்க சொக்கா போட்டுன்னு போறோம், அவன் சொக்கா போட்டுன்னு போல, சொக்கா போட்டுக்காம பரணதர்மன் எட்டு ஒரு சால்வை, அந்த சால்வையை சுத்திட்டு எடுப்புல ஏதோ வச்சுட்டு இருக்காரு, ஒரு பேக், ஒரு பைய வச்சுட்டு இருக்காரு.
நான் அவரை கேட்டேன், அந்த பாகவதரை, எதுக்கு இடுப்புல வச்சுட்டு இருக்கீங்க, மடியிலேயே வச்சுட்டு இருக்கீங்கோ, வெயிட்டா இருக்குமே, கீழே வச்சுட்டு கூடாதா? அவர் அதுக்கு சொன்ன, இல்ல பெருமாள் இடப்பட வந்திருக்கேன், சாலக்கிராமம் மட்டும் இடப்பட வந்திருக்காரு அந்த பாகவதர், மலைக்கு போய் பிரம்மேஸ்வரர், அதனால நாங்க எப்படி கீழே இருக்க முடியும் பெருமாளை, இது தர்மசாஸ்திரம், பெருமாளை எழ பண்ண போனாக்கா மடியில தான் வச்சுக்கணும், கீழே எல்லாம் வச்சுட்டு கூடாது. அது அதனால பெருமாள் நாங்க ஏழை பண்ண வந்திருக்கேன், நான் எப்படி கீழே வச்சுக்க முடியும் சுவாமி அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே என் பக்கத்துல எங்க ஒன்னொட்டு தமிழ்நாடு உட்கார்ந்துருக்கேன்னு விஜய் வச்சார். அவர்கிட்ட கேட்டேன், வேணா பெருமாளை ஆராதனை பண்ணலாமா அப்படின்னு. அவர் காதுல வந்துருச்சு, பஸ்ல போயிட்டு இருக்கும், காதுல வந்துருச்சு. அவர் சொன்னார், அதுக்கு ஏதோ புராணம் சொன்னார், ஐயா மறந்து, பிரம்மாண்ட புராணமா என்னவோ தெரியாது, எங்களுக்கு அந்த புராணத்துல ஆராதனை பண்ணலாம்னு சொல்றதுக்கு, அதனால நாங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி. கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? அவ அவ இஷ்டத்துக்கு போடாமே, ஆனா இஷ்டத்துக்கு போகாம அவ்வளவு எவ்வளவு அற்புதமா அவ ஆராதனை பண்றா, 12 மணி நட்டுகிறா, பஞ்சகட்சம் ஒத்திக்கிறா, ஒடுத்துட்டு சந்தோஷமா கைய கூப்புறா, அடியேன் 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 அப்படின்னு சொல்றா. நீங்க எல்லாம் பேசுறீங்களே, எத்தனை வார்த்தைக்கு அடியேன்னு சொல்லிதானே நீங்க எல்லாம் பேசுறீங்க. இது என்ன அழகா இருக்குது. இந்த அடியேன்ற பதத்துக்கே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு முறை திருநாராயண புத்திரடின்னு இருக்கேன், ஐஷங்கர் எழுந்தார். அப்ப ஒரு மாமி ஐஷங்கரை சேவிச்ச அடியேன் அடியேன்னு சொன்னான். நான் என்ன பண்ண, அடியேன்னு சொல்றாளே, இது ஸ்திரீ அடியேன்னு எப்படி சொல்லலாம், அடியாள் அப்படின்னு தானே சொல்லணும், அடியாள் தானே சொல்லணும், அடியேன்னு சொல்லக்கூடாது. அவ சொல்றாளேன்னு ஐஷங்கரை கேட்டேன். இந்த ஐஷங்கர் 46ஆம் பட்ட ஐஷங்கர் அவர் தவிச்ச அழகா இருந்தது சொன்னது. அடியேன்னு சொன்னது தப்பு இல்லை, ஏன்னா ஆத்மஸ்வரூபம் தானே அடியேன்றது. நீ உடம்ப வச்சுதான் நீ ஸ்திரீன்னு சொன்ன, ஆனால் ஆத்மஸ்வரூபத்துக்கு ஸ்ரீலிங்கமும் கிடையாது புல்லிங்கமும் கிடையாது, ஆனா ஆத்மான்றது புல்லிங்கம், ஆண்பாளது, அதனால அடியேன்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா அவ வேற ஒண்ணு சொன்னாப்பா. அவ சொன்னா, அவளுடைய அபிப்பிராயம், அவ திருநாராயணபுரத்துல பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு தமிழ் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டா, ஐஷங்கருடைய சிஷ்யா எல்லாம் ஐஷங்கருடைய கருணையை அபேட்சிக்கிறா எதுவும் சொல்லணும். அதுக்கு அந்த மாமி என்ன பண்ணிட்டா, அரியன் சிஷ்யாலான்னு விட்டாவான். அதுக்கு ஐஷங்க சிரிச்சுட்டே சாச்சாச்சு. அரியன் சொல்றது தப்பு இல்லை, என் சிஷ்யால அரியன் சிஷ்யால வந்துவிடா பாரு, நம்மளோட சிஷ்யால அப்படின்னு சாச்சாரு ஐஷங்கர். அதனால இங்க பாருங்க, இந்த அடியேன் அடியேன்றது எவ்வளவு அழகான வார்த்தை. அதை சொல்றதுன்றதே ஒரு சுரூபம் இல்லையா? நீங்க எல்லாரும் அந்த வார்த்தையை தான் சொல்றீங்க, அடியேன் அடியேன்னு. நாங்கெல்லாம் அப்படி சொல்ல, நான் தான் என்ன சொல்றேன், எப்பயாவது அடியேன் வரும், சிறதமையா நான் வரும், அத மாதிரி அவ்வளவு அழகா அந்த பாகவதர் அப்படி சொன்னாப்பா. அதனால அவ அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சான்னு அவளுக்கு தானே உத்தம பிராமணியம். இத சொல்லும் பொழுது கொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிறார், இந்த பிராமணியம் 2 விதமா இருக்கும். ஒண்ணு ஜன்மனால வருது, நமக்கெல்லாம் ஜென்மாவனால வந்த பிராமணியம். அவள்லாம் கவுனம் குணத்தினால வந்தது. ஒரு பிராமணனுக்கு இருக்க வேண்டிய கல்யாண குணங்கள்லாம் அவளுக்கு இருக்கு, உசந்த கல்யாண குணங்கள். கல்யாண குணம்னு சொல்றாது, இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது, பகவத்கீதை சொல்லி கொடுக்கிற குணங்கள். அந்த மாதிரி அவ பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நிச்சயமா எல்லாம் வருது. அவளுக்கு திரைவர்ணிகாள், பிராமணால் எப்படி, கத்திரியால் எப்படி, வைஷ்யால் எப்படி மோட்சத்தை அடைவாளோ அதெல்லாம் அவ அடைஞ்சிடுவாள். இது நாங்க என்னவோ சொல்லல, இது பிரம்ம புராணத்திலையும் பகவத்கீதை இத மாதிரி முக்கியமான நமக்கு தேவையானவைகள்னா சொல்லி கொடுத்திருக்கு. சரணம் பாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதா தேவி மிருத்யும் அதிக்ரமிய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம். சரணம் துவாம் பிரபன்னா, ஏ எவர்கள்
துவாம் சரணம் பிரபன்னா, உன்னை சரணடைந்து பிரபன்னாளா யார் இருக்காளோ அவள்லாம் தியான யோக விவர்ஜிதாக, உபாசனம் பக்தி யோகம் பண்றவா இல்லை. பக்தி யோகத்துல அவளுக்கு அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்டவா கூட தேபி மிருத்யும் அதிக்கிரமிய சம்சாரத்தை தாண்டி யாந்தி தத் வைஷ்ணவம் பதம், அந்த திவ்யமான வைஷ்ணவ ஸ்தானத்தை ஸ்ரீவைகுண்டத்தை அவ அடையிறா. அப்படின்னுட்டு இந்த பிரம்ம புராணமானது சொல்றது. அது அதே மாதிரிதான் பகவத்கீதையும் அழகா சொல்லி கொடுத்துருக்குது. ஸ்வகர்மனா தமபியர்த்திய சித்திம் விந்ததி மாணவா அப்படின்னு சொல்றது. அது ஸ்வகர்மனா அவாவாளுக்கு சொல்லப்பட்ட கர்மாக்கள். அதுதான் அழகா பதிலாம் சாய்க்கிறார் சுவாமி. ஸ்வகர்மனா தமபியர்த்திய கர்மா அப்படின்னாக்கா அப்போ ஜோதிஷ்டமய கர்மாவா அல்லது அக்னிஹோத்திர கர்மாவா தர்தபூர்ணமாச கர்மாவா, அதெல்லாம் இல்லை இந்த இடத்துல. அதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சன்னியாசிகளுக்கு கூட கிடையாதுன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா சன்னியாசிகளுக்கு அக்னி சம்பந்தமே கிடையாது. அக்னி சம்பந்தமே இல்லாததுனால அவன் எப்படி கர்மாவை அனுஷ்டிக்க முடியும்? கர்மாவை அனுஷ்டிக்க முடியாததுனால அவளுக்கு மோட்சம் வராதுன்னு ஆயிடும். பிரம்ம வித்தியில அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆயிடும். அப்படி கிடையாது. ஸ்வகர்மனான அவாவா வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் அர்த்தம், அவ்வளவுதான். அதை அனுஷ்டிச்சுட்டான்னா போறோம். அதனால அவ சித்தியை அடைஞ்சுடுவா. மாணவகான்னு சொல்லிட்டார் பெருமாள். மாணவகா மனிதன், அவனுடைய கர்மா அவனுடைய வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் அதை பண்றான் அவன். அதனாலதான் மாம்ஹி பார்த்தவ்யபாஸ்ருத்யே ஏபிஸ்யு பாபயோனயா ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ராஹ தேபி யாந்தி பராம் கதிம். அவெல்லாம் பார்த்தா என்ன விசேஷமா ஆசிரியிக்கிறா. அவள்லாம் பாபயோனிகளாவே இருந்துட்டு போட்டவன். யாரு? ஸ்திரீகள், வைஷ்யாள், அத மாதிரி சூத்ராள். இவாள்லாம் ஏன் இத மாதிரி அப்படின்னாக்கா, ஸ்திரீகள்லாம் உபநயன சம்ஸ்காரம் இல்லையோ அவளுக்கு. உபநயன சம்ஸ்காரம் இல்லாததுனால அவளும் சரி சூத்ராலும் சரி இவாளுகள்லாம் இந்த இது இருக்குது, பாபயோனிகளா அவள்னா மாறிடுறார். உபநயன சம்ஸ்காரம் இருந்தா தானே இதுல யோக்கியதை வரும், அதிகாரம் வரும், அதனால அனுஷ்டிக்க முடியும். அது இல்லாததுனால அவள்னா என்ன ஆசிரித்திய என்ன சரணாகதி பண்ணிட்டான்னா போறோம். வைஷ்யாலையும் சேர்த்து விட்டுட்டார். ஏன்னா வைஷ்யன் எவ்வளவுதான் இது பண்ணா கூட அவன் பணத்திலேயே கெட்டிக்காரனா இருப்பான். அதனால அவளையும் தள்ளி விட்டுட்டாரு. தேபியாந்தி பராங்கதி, அவளும் சரணாகதி அடைஞ்சுட்டா போறோம், அவளுக்கும் பராகதி வந்துடும். இந்த திரைவர்ணிகால் எந்த கதி அடையவாளோ அதான் அவளுக்கு வந்துடும் பெருமாள் சொல்றாரு. அதனால யாருக்கு இந்த மாதிரி மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே 27-28 ஸ்லோகங்கள்ல சாதிச்சிருக்கார். அங்க ஜீவகோடிகள்ல எல்லாருக்கும் உண்டா மோட்சத்துல அருகதை, வித்யில அருகதை, மோட்சத்துல அருகதை உண்டா? இல்ல சில பேருக்கு தான் கிடையாதா? சில பேருக்கு அப்படின்னுட்டு அங்க நித்திய சம்சாரிகள் ஒரு பட்சம், அத அவள்லாம் ஒத்துன்னு இருக்கா ஏகதேசிகள். அதை ஒத்துக்கல சுவாமி. ஏன்னா எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குமே முக்தின்றது உண்டு. அது அதனால அதுல ஒரு பட்சம் என்ன அப்படின்னாக்கா, யாரு பிராமண யோனியை பிராமண ஜென்மாவை அடைகிறானோ அவனுக்குதான் வரும். அதுல ஒரு பாயிண்ட் தான் முக்கியம். இவ சொல்றா, சில பேர் அத மாதிரி சொல்றா. அது சுவாமி திருவுள்ளம் இல்லை. திரைவர்ணிகாலு உண்டிதான் மோட்சம். அதுல கூட திரைவர்ணிகாலாம் எல்லாருக்கும் மோட்சம் கிடையாது. பிராமணாலாதான் பிறக்கணும். வைஷ்ணவன் தான் அவன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய தர்மங்களையே ஒழுங்கா அனுஷ்டிச்சுட்டு இருந்தான். அதனால அவனுக்கு க்ஷத்ரிய ஜென்மாவும். அவன் தன்னுடைய தர்மங்களை ஒழுங்கா அனுஷ்டிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிராமண ஜென்மா வரும். அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி வரும்ன்ட்டு சில பேர் சொல்றாரு. அத
ஒத்துக்கவே இல்லை சுவாமியினுடையது. அது மாதிரி கிடையாது. எந்த ஜாதியா இருந்தாலும் மோட்சம் உண்டு. திரைவர்ணிகாலுக்கு சாட்சாத் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா கேக்கையர் அவன் இது பண்ற அக்ஷபதி கேக்கையர். அத மாதிரி அஜாதசத்ரு மகாராஜர் அவர் மோட்சத்துக்கோசரம் பண்ற காசிராஜர், இவன் எல்லாருமே உபாசனம் பண்ணுவா. உபாசனம் பண்றவா உபனிஷத்தே சொல்றது. இப்படி உபனிஷத்தே இத மாதிரி சொல்றதுனால அவ எல்லாருக்குமே உபாசனத்துல யோக்கியத்தை உண்டுன்னு சொல்றது. அவ உபாசனை பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ண, தன்னுடைய தர்மத்தை ஒழுங்கா அனுப்பிச்சுட்டு இருந்தாக்கா நேர மோட்சத்துக்கு போயிடலாமே. அல்லது பிராமண ஜென்மாவை கிடைச்சு அதுக்கப்புறம் தான் போகணும்னு தான் சொல்லணும் நீ. அதனால பண்ணவே வேண்டாமே. அதனாலதான் சுவாமி திருமாலை சாதிக்கும் பொழுது அதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம் ஜிதோவா பிராப்சசி மஹீம் அப்படிங்கிற, நீ கணக்க வீர மரணம் அடைஞ்சான்னாக்க வீர சொர்க்கத்தை அடைகிற. அதே நீ ஜெயிச்சுட்டேன்னாக்க இந்த பூமி உனக்கு கிடைக்கிறது. எப்படி ஆனாலும் உனக்கு நல்ல பலன் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அது. அதனால இத சொல்லும் பொழுது இந்த இது இருக்க பாருங்க, மோக்ஷ உபாயம் அப்படிங்கிறது. மோக்ஷ உபாயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்தந்த ஜாதி சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் அதை ஒத்துக்கணும். உபதேசம் பிராமணன் ஒண்டிதான் பண்ணலாம். க்ஷத்திரியெல்லாம் உபதேசம் பண்ண முடியாது. அவ உபதேசத்தை கேட்டுக்கலாம். அவன் சொல்லணும்னு கூட உபதேசம் தானா பண்ணக்கூடாது, சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லணும், சிந்தனை பண்ற மாதிரி. இது உபநிஷத் பாஷ்யக்காரரே சாதிச்சிருக்காரு. ஆகையினால இந்த மாதிரி ஒரு கிரமத்துல இருந்தோம். ஆனால் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுல திரைவர்ணிகாலுக்கு சர்வாத்தனா அதிகாரம் உண்டு. ஆனால் இதராளுக்கு பிரபத்தியில மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு. இதராளுக்கு பிரபத்தியில மாத்திரம் அதிகாரம் இருக்கு. அதை பண்ணினான்னாக்க அவளுக்கு மோட்சம் நிச்சயம் வந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கு அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறார். இதுல சில விஷயங்கள்லாம் பார்க்கணும், கொஞ்சம் தத்துவ விஷயம்தான். ஆவிர்பாவம் திரோபாவம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆவிர்பாவம் திரோபாவம்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஆவிர்பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிருஷ்டிக்கப்படுவதுன்னு அர்த்தம். திரோபாவம் அப்படின்னாக்க தன்னுடைய காரணத்துல லயத்தை அடையிறதுன்னு அர்த்தம். பிரளயம் அப்படின்னு அர்த்தம். அபிவியக்தி ஆவிர்பாவம் வெளிப்படுறது, திரோபாவம் தன்னுடைய காரணத்துல லயத்தை அடையிறது. அதுக்கோசரம் லயம்னாக்கா நாசம் இல்லை, நாசம்னு சொல்லக்கூடாது, சுரூப நாசம் அப்படின்லாம் கிடையாது. சரி, இப்போ நீ திரோபாவம்னா பிரளயம்னு சொன்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரளயம்னா என்ன அர்த்தம்னா பிரளயம் பலவிதமா இருக்கு. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்லாம் இருக்கு. நித்தியபடி தூங்கி எழுந்துக்கிறோம் இல்லையோ, அதுக்கு பேரு நித்திய பிரளயம் அப்படின்னு பேரு, நித்திய பிரளயம்னு பேரு. ஆனா அது சம்பூர்ண பிரளயம் இல்லை. வெறும் நம்ம உடம்பு இந்திரியங்கள்லாம் கர்மாதீனமான பிரவೃத்தியில் ஈடுபடுறதுனால கார்த்தாலே இந்த ராத்திரி பர்யந்தம் நம்ம எவ்வளவோ வேலை செய்யறோம். அதனால களைச்சு போயிடுறோம். அந்த இளைப்பாடுறது ஓய்வு எடுத்துக்கிறது, பெருமாள்கிட்ட போய் ஓய்வு எடுத்துக்கிறது, அது மாத்திரம்தான். திருப்பி கார்த்தால புத்துணர்ச்சியோட எழுந்துக்கிறோம். அத பண்றது இந்த இதுக்கு பேரு நித்திய பிரளயம்னு பேரு. அதே 4 யுகம் முடியச்ச ஒண்ணு பாருங்க, அத நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மன்வந்தரம் முடியச்ச பிராகிருத பிரளயம், கல்பாந்தம் அல்லது சதுர்முக ஆயுள் முடியறது பாருங்க,
அப்போ ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரிலாம் பகுவிதமா பிரளயங்கள்லாம் இருக்கு. அதுல இந்த மாதிரி பிரளயங்கள்ல எப்பேற்பட்ட இது பிரளயம்னாக்கா, திரும்ப திரும்ப நாம சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிற பிரளயம் தான் இவைகள். சம்சார சக்கரத்திலேயே மாட்டின்னு பழிப்போம். திரும்ப திரும்ப புனரபிக்கு ஜனனம், புனரபி மரணம், புனரபி மரணம், புனரபி ஜனனம். அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு. ஆனால் மோக்ஷம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு லயம் வருது. அந்த லயம் என்னன்னா அபுனராவர்த்தி ரூபமான லயம் அப்படின்னு சொல்றோம். திரும்ப இங்க வரமாட்டோம். யதா நத்ய சிந்தமானா சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் அப்படின்னு சொல்றது. நதிகள் என்ன உதாரணம் பாருங்க. கங்கை நதின்றோம், யமுனை நதின்றோம், திரிவேணி சங்கமன்றோம். அவைகள் அத்தனையும் சேர்ந்து சமுத்திரத்துல கலந்துடுறதுன்னு சொல்றோம். சமுத்திரத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி பரியந்தான் இது கங்கை நதி, இது யமுனா நதி, இது சரஸ்வதி நதி, இது பாலாறு, இது செய்யாறு அப்படின்லாம் சொல்றோம். ஆனால் சமுத்திரத்துல சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கலந்துருச்சுன்னாக்க எங்க கங்கை, எங்க யமுனை, எங்க சரஸ்வதி, எங்க காவேரி, அதெல்லாம் இல்லவே இல்லையே. அதெல்லாம் நாமாவும் போயிடுறது, ரூபமும் போயிடுறது. வெறும் சமுத்திரம் அதுக்கு பேர் வந்தது, லயம்னு ஆயிடும். அந்த மாதிரிதான் சதா வித்வான் நாமரூப அத்தியமுக்தா. அந்த மாதிரிதான் இந்த வித்வானானவன் நாமரூபத்திலிருந்து விடுபட்டவனாக, தேவன் மனுஷன் இத மாதிரி நாமரூபத்தை விடுபட்டவனாக பராத்பரம் பொருளமுபைதி திவ்யம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பரமபுருஷன் திவ்யமான புருஷனை சேர்ந்துட்டான்னாக்க அப்போ ஒரு லயம் கிடைக்கிறது. அந்த லயத்துல என்ன தெரியுமா, இந்த லயங்கள்லாம் இப்ப சொன்ன தூங்குற லயம், அத மாதிரி பிராகிருத லயம், நைமித்திக லயம், ஆத்தியந்திக லயம்னா சொன்னோம் பாருங்கோ, அதுலலாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா உடம்பு இல்லை, உடம்பு இல்லாததுனால இந்திரியம் இல்லை, இந்திரியம் இல்லாததுனால ஞானம் வேலை செய்யல, அதனால நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் இந்த பகவான் கிட்ட போய் சேர்றோம் பாருங்க மோட்ச தசையில, அப்ப மாத்திரம் ஞானம் விபுவா மாறிடுறது, விகசிதமா போயிடுறது. விகசிதமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஸ்பஷ்டமா நமக்கு எல்லாமே தெரியுது. பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம சுத்தாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு இந்த ஆனந்தமா அனுபவிப்போம். இதுதான் அவிபாகேன திருஷ்டத்வா அப்படின்னு சூத்திரக்காரன் சாதிக்கிறார். இது ஸ்ருதியும் சொல்றது, அவிபாகேன திருஷ்டத்வா சூத்திரமும் சொல்றது. அந்த மாதிரி எம்பெருமானார் சுகப்பிரகாசியாச்சாரியர், சுவாமி தேசியன் முதலான மகான்கள்லாம் அது சாட்சியிருக்காரு. ஆகையினால இந்த மாதிரி ஒண்ணு நமக்கு வேணும், இந்த மாதிரி ஒண்ணு வேணும். இந்த மாதிரி லயம் அபுனராவர்த்தி லட்சணமாக திவ்ய ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியான ஒரு மோட்சம்ங்கிறது வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆசை, அந்த ஆசையினால வரக்கூடிய பந்தம், இதெல்லாம் எப்போ இருக்குதோ அப்ப பிரவர்த்தி தர்மம் தான் இருக்கும். போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பிரவர்த்தி தர்மம், பிரவர்த்தி மார்க்கம் தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இத மாதிரி இதெல்லாம் தள்ளிட்டு எனக்கு இந்த பிரவர்த்தியே வேண்டாம், ஆசையோ பந்தமோ எதுவும் வேண்டாம், எனக்கு நிவர்த்தி தான் வேணும் அப்படின்னாக்க சம்சார பந்தத்திலிருந்து நிவர்த்தியை அடையணும். அதுக்கோசரம் இந்த இந்த ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். அது பிரவர்த்தி தர்மம் இல்லை, நிவர்த்தி தர்மம். ஏன்னா அவனுக்கு மோட்சத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் வேணான்றான். இதுக்குதான் பிரம்ம வித்தியைகள் நமக்கு சாதனமா இருக்குது. இந்த சாதனத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம். அது உபாசனம் முதலானவைகள் எல்லாம் ஒண்ணு, அந்த மாதிரி சரணாகதி என்றது ஒண்ணு. இந்த பிரபத்திங்கிறது சரணாகதின்னு சொல்றோம். இது சர்வாதிகாரிகம், எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரபத்தி. அது பக்தி மார்க்கத்துல ஒரு மாதிரி நமக்கு எல்லாம் சேர்ந்துடுறது. அதனால இந்த கிரமம் வந்துருச்சுன்னா போறோம். இந்த கிரமம் வந்துருச்சுன்னா நம்ம உள்ள பிரவர்த்திக்கிறோம். உள்ள பிரவர்த்திச்சோம்னாக்கா
ஆனந்தமா பெருமாளை அடைஞ்சு விடலாம். பெருமாளை அடைஞ்சு விடலாம். இப்போ இந்த உபாசனம் சொல்லக்கூடிய பக்தி யோகம் அதுல எல்லாருக்கும் வராது ஒழியோ, எல்லாருக்கும் வராது. ஏன்னா அவ திரைவர்ணிகளுக்கு தான் வரும் அது. ஆனால் இது இருக்கு பாருங்க, பிரபத்திங்கிறது யாருக்கு 6 அங்கம் சொல்றமே, ஆணுகோல்யஸ்த சங்கல்ப பிராதிகோல்யஸ்த வர்ஜனம் அப்படின்னு, இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் சந்தோஷமா அவன் வருவான், அவன் சந்தோஷமா போறான். அவன் போய் மோட்ச பிரபத்திய பண்ணா மோட்சத்தை வாங்கி விடுறான் அவன். அதனால இதுவே சரி, இதுவே போறோம் இது. அதனாலதான் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா இந்த மாதிரி சாதிக்கிறார். எல்லாருக்குமே மோட்சம்ன்றது உண்டு. அதனால நித்திய சம்சாரின்ற பட்சமே ஒத்துக்க வேண்டாம். அதனால பிராம கீதங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டதுனால இதை கொண்டுதான் சர்வேபி பிராப்னியுகோ அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால அவளுடைய வர்ண தர்மங்களை அனுஷ்டிச்சு அத மாதிரி பண்ணினா போறோம். அது இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பிரபத்தின்னு சொன்னாக்கா அது அங்க பிரபத்தியாவும் இருக்கலாம், சுதந்திர பிரபத்தியாவும் இருக்கலாம். ஆனால் சுதந்திர பிரபத்தின்றது மோட்ச சாதனமா நாம சொல்றோம், அங்க பிரபத்தின்றது பக்தி யோகத்துக்கு சாதனமா இருக்குது, பக்தி யோகத்துக்கு சாதனமா இருக்குது, அவ்வளவுதான் அது. அதனால சுதந்திர பிரபத்தி மார்க்கம்னாக்கா பக்திய பலனா அனுபவிக்கணும். சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபன்னாவபி தரிசிதோ பலசாதன பக்திபியாம் பக்தாவபி தரிதா உபௌ அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பக்தி யோகத்திலையும் பிரபத்தி இருக்கு, மோட்சோபாயமாக பிரபத்தி பண்ணச்சேவும் சரணாகதி. அதனால 2 பேருக்கும் பிரபன்னன்னு சொல்லலாம். அதே மாதிரி பக்தி யோகத்தை ஒருத்த அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு உபாயமா இருக்கு, அதனால அவனுக்கு பக்தன் அப்படின்னு பேரு. அதே ஒருத்தன் பிரபத்தி பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பக்தி யோகம் பலமா போயிடுறது, பலமா போயிடுவே, அப்பவும் அவனுக்கு பக்தன் அப்படின்னு பேர் வந்துடுது. அதனால 2 வருது அவனுக்கு. இதனாலதான் சரியா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுதான் வேதார்த்த சங்கரத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார், தேஷாம் சம்சார மோசனம் பகவத் பிரபத்தினந்தரே நனோபபத்தியதே அப்படின்ட்டு பகவத் பிரபத்தி மந்தரேன எம்பெருமானர்கிட்ட சரணாகதி இல்லாமல் யாராலையும் மோட்சத்தை அடையவே முடியாது, சம்சாரத்திலிருந்து விடுபட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இது எல்லாருக்குமே உண்டு. இதுதான் நம்ம சுவாமியினுடைய திருவுள்ளம் அது. அதனால இந்த பிரபஞ்சமே போனா போட்டுமே, லீலாரசமே இல்லாம போட்டுமே பெருமாளுக்கு, அவனுக்கு அந்த நித்திய பூஜை ரசம் கிடைச்சிடுறது இல்லையா, அதுவே பூரணம் ஆயிடுவான். அதனால இதுவே சரி, அது இதுதான் சரியான வாதமே தவிர்த்து இதுக்கு விரோதமாக எந்த வாதமும் கிடையாது. ஆகவே அவளுக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை கொண்டு இவன் அனுஷ்டிச்சான்னாக்க இவனுக்கு எல்லாம் வருது இவனுக்கு. அதனால அது பிராமணனோ கஷத்திரியனோ வைசியனோ இதரனோ எல்லாருக்குமே மோட்சத்துல அருகதை உண்டு. அருகதை உண்டுன்றதுனால அத அவன் அனுபவிச்சுட்டு போட்டோமே. அப்படி இருக்க அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவித்து இதனுடைய சுரூபத்தை தாத்பரியத்தை அனுபவிக்கலாம். ஏற்கனவே அது சொன்ன விஷயம்தான், சொன்ன விஷயத்தை இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சாதிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் வருது. இப்ப பாருங்க, கும்பிஹி சித்தாதிகாரை கிரதவைவ நிராகாங்ஷபாவம் பஜந்த்யஹ புரோக்தாஹ த்ரைவர்ணிகார்ஹாஹ ஸ்ருதிநய வசதஹ யத்யபி பிரம்ம வித்யா அஸ்தே ஆத்யைஹ பிரபத்யா
परिचरणमुखैः अप्यधीतैः स्वजातेः सर्वेऽपि प्राप्नुयुस्ताम् परगतिमिति तु ब्रह्मगीतादिसिद्धम् सिद्धाधिकारैः पुंभिः पुंभिहिन्न पुरुषाளாலன்னு அர்த்தம். அதான் புருஷான்னா என்ன அர்த்தம்? புருஷ பிரதானம் சாஸ்திரம். பொதுவா புள்ளிங்கத்துலதான் சொல்லும் சாஸ்திரங்கள்லாம். அதனால எல்லாருமே அவாவாவுடைய அதிகாரம் சித்தாதிகாரை அவளுக்கு யோக்கியத்தை தகுதி அந்த தகுதியை அடைந்தவர்களால அந்த புருஷாளால கிரதவைவ கிரதுக்கள் கிரதுக்கள்னா யாகங்கள்னு பேரு. கிரதவைவ நிராகாங்ஷ பாவம் பஜந்தியா பிரம்ம வித்யா. பிரம்ம வித்தியைகள்லாம் கூட என்ன ஆகுதுன்னாக்கா நிராகாங்ஷ பாவம், வேற யாரையுமே அபேட்சிக்காது. இவன் முமுக்ஷுர்வை பிரம்மோபாசீத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அது மாதிரி சர்வங்கள் விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத அப்படின்னு இருக்கு. உபாசீத்தன்னு ஒரு விதி, உபாசனம் பண்ணு அப்படின்னுட்டு அந்த வாக்கியமானது விதிக்கிறது. இத விதிக்கும் பொழுது அதுக்கு எனக்கு யார் அதிகாரி அப்படின்னு அது கேட்கறது, உபாசனம் கேட்கறது. அப்போ யாரு உபநயனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்சுட்டு அவன் உபதேசம் வாங்கிட்டானோ ஆச்சாரியனிடத்துல அவனுக்கு அதிகாரம் வந்துடுறது. முன்னாடி சொன்ன பாருங்க, ஒரு குழந்தை உபநயனம் பண்ணினா நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்டான். அதே அத்தியன விதி இருக்குது, அத்தியனம் பண்ணணும்னு சொல்ற விதி. அது கேட்கறது எனக்கு என்ன அத்தியனம் பண்ண போறவா யாரு அப்படின்னு கேட்கறது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்வயம் ஆயிடுறது. அந்த மாதிரி இங்க பிரம்ம வித்திய உபதேசம் வாங்கிட்டான் ஒருத்தன். உபாசீதேன்னுட்டு ஸ்ருதி விதிக்கிறது, அது கேட்கறது எனக்கு யாரு அதிகாரி. இவன் கேட்கறான் நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் என்னத்தை அனுஷ்டிக்கணும், இந்த உபாசனத்தை அனுஷ்டி. அதனால இப்ப நிராகாங்ஷம், அதுக்கு ஆகாங்கையே இல்லை, எனக்கு யார் எனக்கு அதிகாரி அப்படின்னு அது கேட்காது. நிராகாங்ஷ பாவம், அதாவது வேற யாரையுமே எதிர்பார்க்காது, எனக்கு அதிகாரி கிடைச்சிட்டோம் அப்படின்னு அது சாந்தமாயிடுவது. பஜந்தியா, எனக்கு அதிகாரி கிடைச்சிட்டான்னுட்டு அது நிம்மதியா எதையும் எதிர்பார்க்காம இருக்கு. இது ஸ்ருதிநய வசதா. ஸ்ருதி அந்த சுவாத்தியாய விதி, சுவாத்தியாயோ அத்தியதவியான்ற அத்தியன விதி, இந்த மாதிரி யாக விதிகள், யாக விதிகள்லாம் இருக்கே அவைகள், உபாசன விதிகள், இவையெல்லாம் கொண்ட ஸ்ருதிநய வசதா. இந்த நியாயத்தை கொண்டு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றக்கா, வேதாந்திகள் நிர்ணயம் பண்றக்கா, இதை கொண்டு திரைவர்ணிகாரா, 3 வர்ணத்தை சேர்ந்தவர்கள், பிராமண கஷத்திரிய வைஷ்யர், இவாதான் எத்யபி புரோக்தா, இவாளுக்குதான் அதிகாரம் அப்படின்னுட்டு அபசூத்திராதிகரணத்தெல்லாம் சுருட்டு போயிட்டார். இதுல கூட அபசூத்திராதிகரணம் இருக்கு மீமாம்சையிலையும். அந்த மாதிரி வேதாந்தத்திலையும் அபசூத்திராதிகரணம் இருக்கு. 2 அதிகரணத்தினாலேயுமே இது சித்தம். யாருக்கு வேதாத்தியனத்துல யோக்கியதை உண்டோ அவாதான் கர்மாவையோ பிரம்ம வித்யையோ அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர்கள், எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னுட்டு அந்த 2 அதிகரணமும், மீமாம்சா அதிகரணமும் சரி, நம்ம வேதாந்த அதிகரணமும் சரி, அபசூத்திர அதிகரணம் 2 அதிகரணங்களுமே அதான் நமக்கு நிரூபிக்கிறது. அதனால எத்யபி புரோக்த் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட அஸ்தேயாத்யை திருடக்கூடாது, அத மாதிரி ஹிம்சை பண்ணக்கூடாது, பொறுமையோட இருக்கணும். இத மாதிரி எத்தனையோ 8 குணங்கள் எல்லாம் சொல்ற அவைகள்னால ஸ்வஜாதேகே அதீதை, தன் வர்ணத்துக்கு தன்னுடைய ஜாதிக்கு விதிக்கப்பட்டது, ஓதப்பட்டது, அதீதையின விதிக்கப்பட்டது, அவாவா இதை இது தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படியே அனுஷ்டிக்கப்பட்டது. அதீதை பரிச்சரண முகை, பரிச்சரணம் அதாவது சேவை பண்றது, சுசுரூஷை பண்றது, அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் செய்யணும். அவளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும். சுவாமி காலக்ஷேபம் சாதிக்க ஆரம்பிச்சுட்டார்.
அந்த சமயத்துல பாகவதால் வந்து சேவிச்சா சுவாமிய. சேவிச்சுட்டு என்ன பண்ணினா, இது மாதிரி சமாசிரயணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டான். சுவாமி அப்ப சாச்ச, இந்த மாதிரி உங்களுக்கு பண்றேன், இப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, இன்னும் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கும், அப்ப பண்றேன் அப்படின்னு சாதிச்சுட்டு, சரிடியே அப்படின்னு அவ சேவிச்சுட்டா. ஆனா அவன் அங்கேருந்து நகரல. சுவாமியோ காலக்ஷேபம் சாதிக்கணும். அவ இருந்துச்சு எப்படி காலக்ஷேபம் சாதிக்கிறது? உடனே அந்த பாகவதால பார்த்து சுவாமி சாதிச்சாச்சு, நீங்க இன்னொரு நாள் வாங்கோ, இதை நீங்க கேட்கக்கூடாது, அதனால நீங்க வந்து போயிட்டு வாங்கோ. உடனே அவ என்ன பண்ணா தெரியும், கொஞ்சம் திருப்பி சேவிச்சுட்டு அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஆனால் இன்னொன்னு நடந்தது. காலக்ஷேபம் ஆச்ச, காலக்ஷேபம் பண்ணாத ஸ்ரீ வைஷ்ணவர் ஆச்சாரசீலன் அவர் வந்து சேவிச்சுட்டு கம்பீரமா உட்கார்ந்துட்டார். அப்ப சுவாமிக்கு நிச்சயம் எங்கள் காலக்ஷேபம் தான் நினைக்கிறேன் 90 தனுஷத்துல இருக்கும். அவருக்கோ அப்பதான் 30-32 இருக்கும். அவை சுவாமி உட்காண்ட சுவாமிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து, சுவாமி பார்த்து தேவரி இருக்கு அவர் கேட்கிற அந்த திருநட்சத்திரத்துல அந்த பிக்தியை கேட்கிற, தேவரி இருக்கு காலக்ஷேபம் ஆயிடுத்தா? இல்ல, காலக்ஷேபம் ஆகலைன்னாக்கா காலக்ஷேப கோஷ்டியில உட்கார்றது பெரியவா ஒத்துக்க மாட்டா, நான் ஒத்துக்க மாட்டேன் எழுந்து போ அப்படின்னு சொல்லல சுவாமி. என்ன அழகா சாதிச்சுன்னா, காலக்ஷேபம் ஆகலைன்னாக்கா கோஷ்டியில உட்காரக்கூடாது, இது ஆச்சாரியால் ஒத்துக்க மாட்டா, பெரியவாள்னா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சாதிச்சுட்டார். அவர் திருப்பி சேவிச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு கோபம், உட்கார்ந்துட்டா என்ன கேட்கக்கூடாதான, காதல் தானே வருதுன்னு. ஆனா அப்படி கிடையாது, இது உபதேசீக கம்யம், உபதேசம் வாங்கிக்கணும். அதனால இது எப்படி இருக்கணும்னாக்கா, ஆச்சாரியால் என்ன சொல்றாளோ அவ என்ன சொன்னாலும் அடியேன் அப்படின்னு கேட்டுட்டு போகணும். இதுதான் ஸ்வரூபம். அது பரிசரணமுகை, அந்த மாதிரி சுஸ்ரூஷ பண்ணிட்டு, அத மாதிரி பிரபத்தியா அப்படி சரணாகதியினாலையும் கூட சர்வேதி அனைவருமே தாம் பரகதிம் பிராப்னுயு. தாம் பரகதி, தாம்னாக்கா பிரசித்தி வாக்கி, பிரசித்தியை சொல்றது. அந்த சிஷ்ட திரைவர்ணிகள்லாம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு எந்த பரகதியை அடைவாளோ, மோட்சத்தை அடைவாளோ, அந்த கதியை இவாளும் அடைந்து விடுவார்கள். இது பிராம கீதாதி சித்தம். பிராம புராணம், பகவத்கீதை இவைகள்னால இது சொல்லப்பட்டது. இதெல்லாம் சுவாரஸ்யம். பரிசரண முகை வெறும் சுசுரூஷ பண்ணிட்டா கிடைச்சிருமான்னு அப்படி இல்லை. சுசுரூஷ பண்ணிட்டு இருந்தாக்கா அத மாதிரி நல்ல குணங்கள், திருடாமை, அத மாதிரி அஹிம்சை, இத மாதிரி நல்ல குணங்கள், இந்த இதெல்லாம் அனுஷ்டிச்சுன்னு வந்தாக்கா அவளுக்கு படிப்படியா சம்ஸ்காரம் வரும். சம்ஸ்காரம் வந்து அவன் சரணாகதியை அனுஷ்டிக்கலாம். அல்லது சரணாகதியை பண்ணலையா, இந்த நல்ல கிரியைகளை அவன் அனுஷ்டிச்சானோ இல்லையோ, அதோட பலன் அவனுக்கு அடுத்த ஜென்மாவில பிராமண ஜென்மா கிடைக்கலாம். அப்படி கிடைச்சதுன்னாக்க அவன் அதுல வந்து மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை அனுஷ்டிக்கலாம். அப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அவன் மோட்சத்தை அடையலாம். அப்படி சொன்னதுனால எல்லாருக்குமே உண்டு அது, எல்லாருக்குமே உண்டு அது. அதனால தன்னுடைய ஜாதி தர்மங்களை அனுஷ்டிக்கும். அதனால வேற ஜென்மாத்துல கிரமமா, இது கிரம முக்தி, கிரம வித்யா பிராப்தின்னு சொல்லுவாரு, ஒரு கிரமமாக அடைதல் அப்படின்றது. இன்னும் சில பேர்லாம் போன ஜென்மாவில பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சிருப்பார். அதோட இது தர்ம வியாதங்கிற கஷாப்பு கடைக்காரர் அவர் வந்து மோட்சத்தை அடைகிறார். விதுரர் அவர் மோட்சத்தை அடைகிறார். அவருக்கெல்லாம் வந்து சூத்ரயோனோ அகம்ஜாத்தகா அப்படின்னு சூத்ரயோனியில பிறந்தவர். அப்படி இருந்தாலும் கூட அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சதுன்னாக்கா பிராக்பவாபியாச சித்தாக அப்படிங்கிற தேசியம். போன ஜென்மாக்கள்லாம் அவ வந்து இந்த அபியாசம் பண்றப்பா பிரம்ம வித்தியைகள்ல, அதனால அவளுக்கு அது கிடைச்சது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த மாதிரி அனுஷ்டிச்சாக்க அவளுக்கு எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம், இதுதான் சம்பிரதாயம், சாஸ்திர சித்தமான விஷயம். மோட்சம்ங்கிறது
அனைவருக்கும் உண்டு, எல்லாருக்கும் யோகியதை இருக்கு. ஆனால் அதனுடைய உபாயங்களை அனுஷ்டிக்கணும். அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய உபாயங்களை அனுஷ்டிச்சாக்கா அவளுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதனால மோட்ச அருகதையை பத்தி சொல்றது. இப்ப ஸ்லோகம் சேவிக்கணும். கும்பிஹி சித்தாதிகாரைஹி கிருதவைவ நிராகாங்ஷபாவம் பஜந்த்யஹ प्रोक्ताः त्रैवर्णिकार्हाः श्रुतिनयवशतः यद्यपि ब्रह्मविद्याः अस्ते आद्यैः प्रपत्या परिचरणमुखैः अप्यधीतैः स्वजातेः सर्वेऽपि प्राप्नुयुस्ताम् परगतिमिति तु ब्रह्मगीतादिसिद्धम्। कविताख्यगसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि ओम्।